49 மக்களவை தொகுதிகளுக்கு நடந்த 5ஆம் கட்ட தேர்தலில் 60% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 73%, குறைந்தபட்சமாக மகாராஷ்டிராவில் 54% வாக்குகள் பதிவு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே தரை பாலத்தை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றவர் வெள்ளத்தில் சிக்கினார். கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். திருப்பூரில் கனமழையால் ஓடை உடைந்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். சந்திரமா மீட்ல பள்ளக்கவுண்டம்பாளையம் அருகே 6 வழி சாலையில் தேங்கிய மழைநீரால் போக்குவரத்து பாதிப்பு. தேனி, விருதுநகர், தென்காசி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை திமுக அரசு சட்ட ரீதியாக நிலைநாட்டும் என அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ள மௌனம் கைவந்த கலை என்றும் விமர்சனம். ரயிலில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜகவின் எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி சம்மன். இன்று ஆஜராக நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக அவகாசம் வழங்க இருவரும் கோரிக்கை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இன்று ஆஜராக நோட்டீஸ். சென்னை ஐஐடியில் இளையராஜா பெயரில் இசை கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்க அடிக்கல். 8 திக்கும் இசையை பரப்ப வேண்டும் என நிகழ்ச்சியில் இளையராஜா பேச்சு. நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல 200 இளையராஜா வரணும். 200 இளையராஜா வரணும். எல்லாரும் மியூசிக் கத்துக்கிறது இல்ல, மியூசிக் மூச்சா போச்சு எனக்கு. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு இன்று இறுதி சடங்கு நடத்த ஏற்பாடு. ஈரானின் துயரத்தில் பங்கெடுக்கும் விதமாக அரசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது இந்தியா. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பின்னணி தகவல்கள், பல கோணங்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக ஈரான் அதிபர் உயிரிழப்பு எது போன்ற சர்வதேச தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் நேற்று நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து காவிரி நடுவர் நீதிமன்றம் அந்த கூட்டத்தில் நடக்க இருக்கக்கூடிய அந்த முடிவுகள் சார்ந்த விஷயத்திற்கும், அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு எதிராகவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனை தொடர்ந்து முக்கியமாக வழக்கறிஞர்களை நடிகர் விஜய் நியமித்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. எதனால் இந்த வியூகத்தை அவர் கையில் எடுக்கிறார் என்ற விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ஹமாஸ் தலைவர்களுக்கான ஒரு அரெஸ்ட் வாரண்டை கொடுப்பதற்கான கோரிக்கையை அதன் சீஃப் ப்ராசிக்யூட்டர் முன்வைத்திருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கிறது, சர்வதேச அளவில் இது எது போன்ற அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது திரு ஸ்ரீதர் கிருஷ்ணசாமி அவர்களோடு பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஈரான் அதிபர்
ரைசியோட உயிரிழப்பு அப்படின்றது அந்த நாட்டிற்குள்ள என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இப்ப இருக்கக்கூடிய சர்வதேச சூழல்ல அங்க இருக்க மக்களுக்கு இந்த தலைவரோட இழப்பு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்? அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மொத்த அட்டென்ஷனுமே ஈரானுக்குள்ளதான். ஏன்னா இப்போ வந்து பிரசிடென்ட் ரைசி காலமானது காரணமாக இப்போ ஒரு ஆக்டிங் பிரசிடென்ட் முகமது ஹோக்பர் அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவருக்கு 50 நாள் இருக்கு புது எலெக்ஷன்ஸ் நடத்த. இதுல யார் பங்கு இடுவாங்கன்றது முதல் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும். இது அநேகமா இதுல வந்து மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து டொமஸ்டிக் இஷ்யூல தான் இருக்கும்னு எல்லாருமே ஒப்பீனியன் பண்றாங்க. அதனால இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஈரானிய மக்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர் அலி கமேனிக்கு அடுத்ததாக தான் ரைசி இருந்தாரு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அடுத்த ஸ்பிரிச்சுவல் லீடர் ரைசியே ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. இப்ப அதெல்லாம் பார்க்க இன்னும் ஒரு 50 நாள்ல வந்து அடுத்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் போட்டியிட போறாங்க. இப்போ வந்து இப்போ ஆக்டிங் பிரசிடென்ட் முகமது மொக்பர் அவர் கண்டிப்பாக ஒரு கேண்டிடேட்டா இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு எதிர்க்க யார் இருப்பாங்க, அந்த ஆப்போசிஷன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றதான் இப்ப பார்க்கணும். இப்போ ஈரான்ல பொறுத்த வரைக்கும் அங்க அரசியல் சூழல் எப்படி இருக்கும்? அதாவது இப்போ அதிபர் உயிரிழந்துட்டார், இதற்கு அடுத்த நிலைக்கு வரக்கூடியவர் என்ற எதிர்பார்ப்புகள் குறிப்பிட்ட சிலர் மேல இருந்ததா, அல்லது யாருன்னே இல்ல தெரியாத அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க இருக்கா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி சந்தர்ப்பம் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால இப்ப இருக்க ஸ்ட்ராங் ஹோல்டு யாருன்னு கேட்டனாக்கா ஆக்டிங் பிரசிடென்ட் தான். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரசிடென்ட் அவருக்கு 50 நாள் இருக்கு. அவரே ஒரு கேண்டிடேட்டா இருப்பாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அவர் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். அவரும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் அலி கமேனி, அயத்தொல்லா அலி கமேனி, அவரும் ஹேண்ட் பிக்டு பர்சன் தான். அதனால இதுல வந்து இன்னும் ஜாஸ்தியா இன்டர்னலா வந்து கலவரம் இருக்கும்ன்றது யாரும் எதிர்பார்க்கல. இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் அவர் எடுத்திருந்தார். இப்போ இவரோட உயிரிழப்பு அப்படின்றது இப்ப இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையான அந்த போர்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஈரான் என்னைக்குமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. அதனால அதுல எதுவும் குறையாது, ஜாஸ்தியும் ஆகாது. அதனால இப்ப நீங்க ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்லாம் முன்ன ரைசி இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கும். இதுல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இஸ்ரேல்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆக்டிங் பிரசிடென்ட் பண்ணாலும் பண்ணுவாரு அப்படின்றாங்க. பட் இப்ப இருக்க சூழ்நிலையில அது மாதிரி நடவடிக்கை ஈரான் எடுக்காது என்று நான் நினைக்கிறேன்.